பா வாசனையா அப்படியே ஆளை இழுக்குதே, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி. வாங்க வாங்க வாங்க, இன்னைக்கு ஸ்பெஷல் பார்க்கலாம். அம்மா ஹாய் செல்லன்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாப்போமா? பார்க்கலாமே. சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி. பா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு செல்லம். இது வந்து அம்மா பிரியாணின்னு பிள்ளைங்க பேர் வச்சிருக்காங்க. அது அவ்வளவு ருசியா இருக்கிறதால உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல. இந்த உலகத்துல எந்த ஹோட்டல்ல எவ்வளவு டேஸ்டா பிரியாணி சாப்பிட்டிருந்தாலும் எங்க அம்மாவோட பிரியாணி தான் பெஸ்ட். எல்லாருக்குமே அவங்கவுங்க அம்மா பிரியாணி பெஸ்ட் தான். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா செய்யறதால கொஞ்சம் டேஸ்ட் வந்து அப்படியே அள்ளும். ரெசிபி வேணும்னா கண்டிப்பா அம்மா கிட்ட ரெட் ஹார்ட்டின் கொடுத்து கேளுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்பெஷல் பார்க்கலாம். மட்டன் பிரியாணி ஸ்பெஷல். அதுக்கப்புறம் கேசரி, ஓகே, அவிச்ச முட்டை, அதுக்கப்புறம் வெங்காய பச்சடி. ஓகே, இதுதான். கேசரி கொஞ்சம் கெட்டி பண்ணணும். இல்ல இல்ல, இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். தல தல தலன்னு கேசரி வந்து அவ்வளவு அருமையா இருக்கும். சாப்பிடும் போது அப்படியே தொண்டையில வழுக்கிட்டு போகும், அல்வா மாதிரி. ஓகே, வேற லெவல்ல அம்மா சமைச்சிட்டேன். விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு குடி செல்லாக்குட்டி ஸ்வீட்ல டிஃபன் லஞ்ச் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்மளவா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறாங்க. வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீடைல் சென்ட் பண்றேன். எவ்வளவு சொன்னாலுமே கால் தான் பண்றீங்க. நிறைய வீடியோஸ்ல சொல்றேன், இருந்தாலுமே கால் வந்து விடாம அடிக்கிறீங்க. ஒரு சிலர்லாம் 10 டைம் கூட கால் பண்றாங்க. கால் பண்ணாதீங்க. ஏன்னா வேலைய சும்மா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா அட்டன் பண்ணி பேசிருக்கேன். இன்னும் அதுக்கு ஒரு ஆளை போடல. சீரியஸா வேலையா இருக்கிறதாலதான் அதை எடுக்க முடியாம போகுது. அப்புறம் வந்து பார்த்தோம்னா சைலண்ட்ல போட்டுருவேன். ஏன்னா தலைவலியா இருக்குதுன்னு சொல்லிட்டு போன் அடிச்சுட்டே இருக்கும் இல்லையா. அப்புறம் வந்து பார்த்தா 10 கால் கூட இருக்கும். எனக்கு ஐயோ என்னடா இத்தனை டைம் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பேன். அதனால கால் பண்ணாதீங்க தங்கங்களா, வாட்ஸ்அப் போங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லுங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க. நேற்றுக்கு வீடு காலி பண்ற வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து நிறைய பேர் நல்ல கமெண்ட் பண்ணிருந்தீங்க, வாழ்த்தி இருந்தீங்க. அதுக்கு நிறைய பேர் லைக் போட்டிருந்தீங்க. அம்மா இங்க இருந்து அடுத்த வீடு நீங்க வந்து இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் ஒரு 2-3 கமெண்ட் படிச்சேன், வித்தியாசமா சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துச்சு, டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. கண்டிப்பா நாளைக்கு சொல்றேன். அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன், வித்தியாசமா இருந்துச்சு. நாளைக்கு பேசுவோம். எனக்கு பசிக்குது, சாப்பிடலாம். பாய் பாய் பாய். வாழ்க வளத்துடன் தங்கங்களா.